எல்லாருக்கும் ஹாய். இயக்குனர் மணிரத்னம் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சிறந்த இயக்குனர், பெஸ்ட் மூவி மேக்கர். என்னதான் ஒரு மிக்சட் த்ரில்லர் படமாக இருந்தாலும் லவ் எப்படியாவது இருக்கும் இவர் படத்தில். எப்படியாவது அழகாக ஸ்டோரியை நரேட் பண்ணி பெஸ்ட்டை கொடுப்பாரு. படம் ஹிட்டும் ஆயிரும். இவரோட படங்களுக்கு மேக்ஸிமம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவார். படத்துக்கு மியூசிக் கூடுதல் பலமாக இருந்து படத்தை உச்சத்துக்கு கொண்டு போகும். நல்ல காம்போனே சொல்லலாம் மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மானும். இப்படி மணிரத்னம் டைரக்ட் பண்ணி இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ண படங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். ரோஜா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் படம் ரோஜா. 1992 வெளிவந்த இந்த படத்தில் அரவிந்த் சாமி, மதுபாலா நடிச்சிருப்பாங்க. நல்ல ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, பியூட்டிஃபுல் மேக்கிங், சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பாலச்சந்தர் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. திருடா திருடா, அடுத்து இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ண படம் திருடா திருடா. 1993 வெளிவந்த இந்த படத்தில் பிரசாந்த், அனு அகர்வால் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கூடுதல் பலமாக இருந்துச்சு. இவங்க காம்போ இந்த படமும் ஹிட் ஆச்சு. பாம்பே, அப்புறம் 1995 அகெயின் ஒன்று சேர்ந்த மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மானும் பாம்பேன்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாங்க. இந்த படத்தில் எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பிஜிஎம்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்தில் அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ராலா நடிச்சிருப்பாங்க. படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இருவர், அப்புறம் 1997 சேர்ந்த இவங்க காம்போ இருவர்னு ஒரு படத்தை கொடுத்தாங்க. மோகன்லால், பிரகாஷ்ராஜ், ஐஸ்வர்யா ராய் மற்றும் படம் நடித்த படம். முன்னாடி வந்த படங்களை காட்டிலும் இந்த படம் சுமார்னே சொல்லலாம். ஹிட்டுன்னு சொல்ல முடியாமல் இருந்த படம். மணிரத்னத்துக்கு ரொம்ப பிடிச்ச படமும் இந்த இருவர் படம். தில்சே, அப்புறம் தமிழ் மட்டும் இல்லாமல் இந்த காம்போ ஹிந்திலையும் கால வைக்க ஷாருக்கான், மனிஷா கொய்ராலா, பிரீத்தி ஜிந்தா மற்றும் படம் நடித்த படம் தில்சே. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. தமிழ் இல்லாமல் ஹிந்திலையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த காம்போ. அலைப்பாயுதே, அப்புறம் அகெயின் தமிழில் ஒன்று சேர்ந்த இந்த காம்போ அலைப்பாயுதேன்னு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்தாங்க. மாதவன் சாலில் நடித்த இந்த படத்தில் லவ் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருப்பார் மணிரத்னம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தரமாக இருக்கும். சாங்ஸ் எல்லாமே வெறித்தனமான ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கினாங்க இந்த காம்போ. கன்னத்தில் முத்தமிட்டால், ஹிட்டுக்கு மேலே ஹிட்டு கொடுத்த இந்த காம்போ கன்னத்தில் முத்தமிட்டால்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி கொடுத்தாங்க. மணிரத்னத்தோட மேக்கிங் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த படத்தில். ஏஆர் ரஹ்மான் ஆல்பம்ஸ் கிட்ட அடிக்க படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு. ஆயுத எழுத்து, அப்புறம் 2004 ஆயுத எழுத்தில் சேர்ந்த இவங்க காம்போ மறுபடியும் ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்தாங்க. சூர்யா, மாதவன், சித்தார்த் நடிச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தரமாக வெயிட்டாக இருக்கும். சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படமும் ஹிட் ஆச்சு. யுவா, அதே 2004 ஹிந்தியில் நுழைஞ்ச இந்த காம்போ அபிஷேக் பச்சன், கரீனா கபூர் மற்றும் பலர் நடித்து ஹிட்டை கொடுத்த படம் தான் யுவா. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஹிட் ஆச்சு. மேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குரு, 2007 இந்த காம்போ குருன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தாங்க. அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் நடித்து வெளிவந்த இந்த படத்தோட ஸ்டோரி ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் சேர்ந்து ஹிட்டை கொடுக்க படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துலையும் மேக்கிங் அவ்வளோ அழகாக இருக்கும். ராவணன், ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தமிழில் சேர்ந்த இந்த காம்போ ராவணன் படத்தில் சேர படம் மேக்கிங்ஸ்லாம் நல்லா இருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் சறுக்கலை கொடுத்துச்சு. விக்ரம், ஐஸ்வர்யா ராய் நடித்த படம் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்துச்சு. இந்த படத்தை அப்படியே ராவன்னு ஹிந்தியில் மேக் பண்ணாங்க. கடல், அப்புறம் அகெயின் 2013 சேர்ந்த இந்த காம்போ கடல்னு ஒரு படத்தை கொடுத்தாங்க. இந்த படத்தில் கௌதம் கார்த்திக், அரவிந்த் சாமி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. படம் சுமாராக இருந்தாலும் மேக்கிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஓகே கண்மணி, அப்புறம் 2015 ஓ காதல் கண்மணின்னு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்தாங்க. இந்த காம்போ மேக்கிங்ஸ், லவ் சீன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார் மணிரத்னம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக், சாங்ஸ்லாம் தரமாக இருக்கும். பிஜிஎம்ஸ்லாம் ஹிட்டு. துல்கர் சல்மான், நித்யாமல் நடித்த இந்த படம் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்ப வரவேற்பு கொடுத்துச்சு. காற்று வெளியீடை, கார்த்தி, அதிதி ராவ் நடித்த 2017 ரிலீஸ் ஆன படம் காற்று வெளியீடை. எகெயின் இந்த காம்போ கலக்குனாங்க. படம் ஹிட் அடிக்க சாங்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சில பல அவார்ட்ஸை இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. செக்கச்சிவந்த வானம், அப்புறம் சிம்பு, விஜய் சேதுபதி, அருண் விஜய், அரவிந்த் சாமி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் செக்கச்சிவந்த வானம். நல்ல ஒரு கிரைம் ட்ராமா ஃபிலிம். மேக்கிங்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ஸ் பிஜிஎம்ஸ் ஹிட் அடிக்க படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பொன்னியின் செல்வன், அப்புறம் 2022 சேர்ந்த இந்த காம்போ கல்கியோட ஸ்டோரியில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், திரிஷா நடித்து மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த படம் பொன்னியின் செல்வன். மேக்கிங்ஸ்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த பிரம்மாண்டத்துக்கு மியூசிக்லேயும் பிரம்மாண்டத்தை ஏஆர் ரஹ்மான் கொடுக்க படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. இந்த படம் நேஷனல் அவார்டையும் பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான அவார்டை ஏஆர் ரஹ்மானும் தட்டிட்டு போனாங்க.
அப்புறம் பார்ட் 2 எடுக்க அந்த படமும் விட்டாச்சு. இப்படி மணிரத்னமும் ஏஆர் ரஹ்மானும் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிளாக் பஸ்டர் மூவிஸ், மெகா ஹிட் சாங்ஸ். இவங்களோட காம்போ ரோஜா, கன்னத்தில் முத்தமிட்டால், காற்று வெளியிடை, பொன்னியின் செல்வன் 4 படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கார். இந்த காம்போ இன்னும் நமக்கு நல்ல நல்ல மூவிஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவங்க காம்போவில் வந்த உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.